என்னோட எடுத்துக்கொள்ளுங்க, மத்தேயு 13:19. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். இந்த மத்தேயு 13 பார்த்தீங்கன்னாலும் சரி, லூக்கா 8 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாலும் சரி, அப்புறம் மார்க் 4, இது 3 நான் சொல்கிற 3 காரியத்தில் பார்த்தீங்கன்னாலும் விதைக்கிறது அறுக்கிறத பற்றி பேசுகிறாரு. ஐ மீன் எல்லாம் வெவ்வேறு, மத்தேயு, மார்க், லூக் 3 பேரும் அதே சப்ஜெக்டை வேறு கோணத்தில் பேசுகிறாங்க. ஐ மீன் இதை வந்து சண்டே கிளாஸ்லேருந்து நம்ம கேட்டிருப்போம், கேட்காத இடமே இல்லை. ஒருத்தன் விதைக்கிறான், அதில் 4 நிலங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஐ மீன் ஆனால் ஆவிக்குரிய ரகசியங்களை, வேத ரகசியங்களை ஏசப்பா அந்த வயலும் வாழ்வும் ஸ்டைலில் தான் சொல்லி கொடுக்குறாரு. ஐ மீன் ஏன்னா ஈஸியாக புரிந்து கொள்ள முடியக்கூடிய ஒரு தன்மை அதில் தான் இருக்குது. ஐ மீன் இப்போ என்ன நடக்குது, நம்ம பண்ணுறோன்னா விதைக்கிறோம், தேவனோட வார்த்தையை விதைக்கிறோம். எல்லாருக்கும் ஒரே லெவலில் தான் விதைக்கப்படுது, அதே வார்த்தை தான் பிரசங்கிக்கப்படுது, எல்லாரும் கேட்குறான். அதான் சொல்கிறாருல, காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ விதைக்கிறோம், விதைக்கிறதுனா வசனத்தை விதைக்கிறோம். ஐ மீன் அந்த விதை தான் வசனம். விதையோட தன்மை பார்த்தீங்கன்னா, இப்போது நான் போன வருஷம் ஒரு விதையை எடுத்து வைக்கிறேன், மாங்கொட்டை இருக்குதுல்ல, அதை எடுத்து பதப்படுத்தி வைக்கிறேன். இந்த வருஷம் விதைச்சேன்னா வளருமா? இந்த வருஷம் அந்த எடுத்து காஞ்சி போனதை எடுத்து மண்ணில் விதைச்சேன்னா விளையுமா விளையாதா? விளையும். அதை பக்குவமாக பதப்படுத்தி வச்சுருக்கணும். அது மாதிரி எந்த விதையை வச்சாலும் சரி, ஒரு வருஷம் விடுங்க, வேறு ஏதாவது விதை, கடுகு, எந்த விதையாக இருந்தாலும் எத்தனை வருஷம் இருந்தாலும் விளையும். ஆக்சுவலாக சொல்கிறாங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருந்த விதைகளை கூட இப்போ எடுத்து விதைச்சிங்கன்னா விளையுமா? ஐ மீன் உண்மையாக அது ஃபேக்ட்டு, சேவ் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ கூட ஏதோ ஒரு நார்வேலேயே, ஏதோ ஒரு ஸ்வீடன்லேயே, ஏதோ ஒரு இடத்துல விதைகளெல்லாம் எடுத்து சேவ் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா ஃப்யூச்சருக்கு ஒரு பஞ்சகாலம் வந்துச்சுன்னா, அப்போ இதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சுனாலும் அதை எடுத்து திரும்ப விதைச்சி திரும்ப விளைய வைக்கிறதுக்காக. ஸோ அப்போ இது எப்படி அது மாதிரி விதை, அது மாதிரி தன்மை கிடைக்குது அதுக்கு? ஆண்டவரோட சூப்பர் நேச்சுரல் படைப்பு அதுதான். ஐ மீன் எதுவுமே பண்ண தேவையில்ல, அதை அப்படியே வச்சா போதும். அது எங்கே போடணுமோ அங்கே போட்டால் போதும், அது கனி கொடுக்கும். விதை எல்லா இடத்துலையும் தான் இருக்குது, அதை எடுத்து கரெக்டான இடத்துல போட்டால் தான் கனி கிடைக்குது. ஐ மீன் அதுபோல் தேவனோட வார்த்தை, நிறைய பேர் கேட்டிங்கன்னா வார்த்தையை பற்றி பேசினாலே நிறைய பேருக்கு இதெல்லாம் 2000 வருஷம் பழமையானது, இதெல்லாம் நாங்கள் கேட்டது இல்லையா, தேவனோட சொன்னதே சொல்கிறாங்கன்னு அப்படின்றது மாத்திரம் இல்லை. தேவனோட வார்த்தைக்கே ஒரு போர் உலகத்தாருக்கோ விசுவாசிகளுக்கோ சில இடத்துல. ஐ மீன் ஆனால் அந்த வார்த்தையோட தன்மை என்னன்னா, எப்போ நீங்கள் உள்ளத்தில் விதைச்சாலும் அது விளைஞ்சி கனி கொடுக்கும். ஐ மீன் அது எவ்வளோ, அது 2000 வருஷம் ஓல்டாக இருந்தாலும், 2000 வருஷம் இல்லை, 10,000, உலகம் துவக்கம் முதலிருந்தே காரியங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஐ மீன் ஒவ்வொரு வார்த்தையும் விதை, அதை எடுத்து நம்ம உள்ளத்தில் விதைக்கும் பொழுது அது கனி கொடுக்குது. அந்த வசனத்தை கேட்கறதுக்காக தான் நம்ம சபைக்கு போகிறோம், இந்த மாதிரி ஸ்டடிக்கு வரோம், எல்லா இடத்துலையும் போகிறோம். ஐ மீன் அதை உண்மையாக உள்ளத்தில் எடுத்து இருதயத்தில் உண்மையாக அதை கண்ணும் கருத்துமாக எடுத்து அதை தியானம் பண்ணி இருதயத்தில் விதைக்கிறோமா, விதைக்கப்படுதா? அது நீங்கள் உண்மையாக உங்கள் உள்ளத்தில் அது உள்ளத்துக்குள்ளே போயிட்டு அந்த உங்களுக்கு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிச்சுன்னா அது கனி கொடுக்காமல் இருக்காது. கட்டாயமாக நீங்கள் கனி கொடுப்பீங்க. ஐ மீன் ஏன்னா அதனோட தன்மை அப்படி தான். நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருந்தால், அவங்க எவ்வளோ மோசமான ஆளாக இருந்தாலும் சரி, தேவனோட வார்த்தை உள்ளத்தில் போயிடுச்சுன்னா அது கனி கொடுக்கும். அதான் கண்ணும் கருத்தும் உண்மை உத்தமாக அதை ஏற்றுக்கொள்கிறான் பாரு வார்த்தையை. அதுதான் அந்த மண் கரெக்டாக மண்ணில் வச்சு நீங்கள் புதைச்சி தினந்தோறும் தண்ணி ஊற்றுறீங்க. தண்ணி ஊற்றுறதுனா அந்த வசனத்தை திரும்ப திரும்ப யோசிச்சு இந்த வசனத்தின்படியே நம்ம செய்யணும். ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த வசனத்தின்படியே அவன் கண்ணும் கருத்துமா தினமும் நடக்கிறான் பாரு. அப்போ என்ன ஆகுது? கனி கொடுக்குறான். இந்த 3 அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் எடுத்து கட்டாயமாக நீங்கள் தியானம் பண்ணுங்கள். என்னென்னது நோட் பண்ணிக்கங்க. மத்தேயு 13, லூக் 8, மார்க் 4. தேவனோட வார்த்தை தான் விதை, அது எங்கே விதைக்கப்படுது அதை பற்றிலாம் ஆண்டவர் சொல்கிறாரு. மார்க் 4:26 படிங்க. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து, அப்படின்னு விதையை பற்றி தான் சொல்லி அதை ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த தேவனோட வார்த்தை தான் விதை என்பதை தெளிவாக அதை சொல்கிறாரு. அப்புறம் இன்னும் ஒரு ஆச்சரியமான காரியம், அதில் 27 படிங்க. மார்க், இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் இப்போ விதைச்சிடுறோம், நீங்கள் உண்மையாக ஏற்றுக்கொள்கிறீங்க,
ஆனால் எப்படி தான் தெரியலையே, அன்றைக்கி நான் உண்மையால் இதெல்லாம் நம்பினேன், இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன், இந்த மாதிரிலாம் என் வாழ்க்கையில் நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த வசனத்தை சொல்லி சொல்லி நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா அந்த அதே காரியங்கள் என் வாழ்க்கையில் இன்றைக்கி நடந்துட்டு இருக்குது. ஆமென். அதை நீங்கள் அனுபவிக்கும் போது எப்படின்னே தெரியாது. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க, வசனத்தை கேட்டு விசுவாசிக்கிறீங்க, ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க, அந்த வசனத்தின்படி செய்ய ஆரம்பிக்கிறீங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அதே காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுது. ஆமென். அது எப்படின்னே தெரியல. அதான் அதே மாதிரி தான், ஒருத்தன் விதைச்சிட்டு அவன் போய் தூங்கிடுறான். அவன் அதை பற்றி என்ன ஆகுது, ஏதாகுது, எப்படி வளருது, அதில் என்ன இருக்குது தன்மை, அதை பற்றிலாம் அவனுக்கு கவலை இல்லை. உண்மையாக வசனத்தை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டுட்டீன்னா நீ கவலைப்பட தேவையில்லை. ஆமென். அவன் பாட்டு தூங்குறான், எழுந்திருக்கிறான், பார்த்தா அற்புதமாக அது விளையுது, கனி கொடுக்குது. ஸோ தேவனோட வார்த்தையும் அப்படி தான். நீங்கள் அதை குறித்து நீங்களாக வந்து இப்போ நான் நம்புகிறேன், இது நடக்குமா நடக்காதா, தினந்தோறும் போய் மண்ணை தோண்டி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? வளராது. சரி, விதைச்சிட்டேன், ஆப்பிள் விதைச்சிட்டேன், இப்போ என்ன ஆச்சு தெரியலையே, முளை விட்டுருக்கா, இதாகுமா அதாகுமா, போயிட்டு தினந்தோறும் நோண்டி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? நம்ம முழு பலனை காண முடியாது. ஸோ இப்போ வசனம் தான் விதைன்னு சொல்லிட்டேன், நம்ம இருதயம் தான் மண்ணுன்னு சொல்லியாச்சு, நிலம்னு சொல்லியாச்சு. அப்போ தினந்தோறும் போய் நோண்டி பார்க்குறதுன்னா என்னது? ஒரு விதத்தில் அது விசுவாசம் இல்லாத என்ன பண்ணுறோம்? இப்போ வசனம் தான் விதை, நான் வசனத்தை கொடுக்குறேன், இல்லை சபையில் கேட்குறீங்க, ஏதோ ஒரு வசனத்தை நீங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டுட்டீங்க, உங்கள் இருதயத்தில் போட்டாச்சு, நம்பிட்டீங்க. திரும்பி அதை திரும்ப இது உண்மையாக விளையுமா, இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு அதை நோண்டி பார்க்குறதுனா என்ன அர்த்தம்? நம்பாமல் சந்தேகப்பட்டு திரும்ப போயிட்டு இதற்கு மாறா காரியங்களில், இது உண்மையாக கிறிஸ்தவர்கள் இது மாதிரி பண்ணால் இது மாதிரி நடக்குதா, உண்மையாக இயேசு மரித்தாரா, உண்மையாக இது மாதிரி காரியங்கள் நடக்குமா, இது மாதிரி விசுவாசிச்சா இது மாதிரி இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நடக்குமா, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் எப்படி அப்படின்ற டவுட்ஸ் வருது தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த வசனத்துக்கு மாறாக பேசி இது எப்படி நடக்கும் பார்க்கலாம், இன்னைக்கு எப்படி இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் பாசிபிளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தாங்கிட்ட போய் உலகத்தான் மாதிரியே பேசும்பொழுது என்ன ஆகுது? நம்ம அந்த வசனத்தை திரும்ப நம்ம முழுசாக அந்த வசனம் நமக்குள்ளே வளைந்து கனி கொடுக்காதபடி நம்மளா திரும்ப செக் பண்ணி அதனோட வளர்ச்சியை நம்ம தடுத்துடுறோம். விசுவாசத்தோடு உங்கள் பாஸ்டர் ஐயா ஒரு செய்தியை கொடுக்குறாரு, ஒரு சமாதானமான நீர் பாய்ச்சலான தோட்டத்தில் நீங்கள் சமாதானமாக இருப்பீங்க அப்படின்ற ஒரு வாக்குத்தத்தங்களை கொடுக்குறாரு. அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு போகிறீங்க, வீட்டில் சொல்கிறீங்க, ஆமீன், அதையே உங்கள் சிந்தனையில் வச்சுட்டு அதையே தினந்தோறும் சொல்லி ஜெபிக்கிறீங்க. திடீர்னு இன்னொருத்தன் வந்து கேட்குறான், உங்கள் பழைய ஃப்ரெண்டோ யாரோ, என்னடா நான் இங்கே வீடு வாங்கிட்டேன், இங்கே இடம் வாங்கி போட்டேன், அதெல்லாம் பண்ணிட்டேன், நீ என்ன பண்ணுற? எங்கே நான் இவ்வளோ நாளாக இதை பண்ணி ஒன்றும் நடக்கலை, இது நடக்கலை, எங்கே இதை நம்ம எல்லாம் என்ன பண்ணுறது இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாமிசமாக பேசி நம்ம விசுவாசமாக பேசின காரியங்களை இருதயத்தில் பெற்றுக்கொண்ட வசனத்தை அதற்கு மாறாக நம்ம பேசி அதை கேன்சல் பண்ணிடுறோம். ஆமாவா இல்லையா? தெரிஞ்சோ தெரியாமலோ அது மாதிரி பேசும்பொழுது என்ன ஆகுதுன்னா, நம்ம இருதயத்தில் விதைக்கப்பட்ட விதையை சந்தேகப்பட்டு நோண்டி பார்த்துடுறது தான், அது கனி கொடுக்காம போயிட்டு திரும்பி அதுக்கு மாறாக பண்ணிடுறீங்க. ஆமாம், நான் சந்தேகப்படுறதுனால தானே வேற காரியங்களை பேசுகிறோம். சந்தேகப்படலாம் என்ன சொல்வீங்க? சரிடா நீங்கள் வாங்கிட்டேன், ஆனால் எனக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு, எனக்கு கொடுப்பாரு, ஆமேன், நானும் ஒன்று கூடி சீக்கிரம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க துணிகரமாக. ஏன்னா உங்கள் இருதயத்தில் நிலைச்சிருக்குது, சிந்தனையில் இருக்குது. அப்படி சொல்லும் பொழுது என்ன ஆகுது? நீங்களே ப்ராஃபஸி பண்ணுறீங்க, தீர்க்க தரிசனம் உரைக்கிறீங்க, அவன் முன்னாடி போல்டாக சொல்கிறீங்க. இந்த காரியங்கள் ரொம்ப முக்கியமான தேவ ராஜ்யத்தின் ரகசியம். நிறைய விசுவாசிகள்லாம் பண்ணிடுறாங்க, நல்லா விசுவாசிக்கிறாங்க, அப்புறம் திரும்ப போயிட்டு ஏதோ ஒரு மாமிசமாக பேசி புலம்பி அதற்கு மாறாக பேசும்பொழுது என்ன ஆகுது? பேசுனது நீங்கள் விசுவாசித்தது எல்லாத்தையும் குழி தோண்டி எடுத்து பார்த்துட்டு வளரலன்னு திருப்பி மண் போட்டு புதைக்கிற மாதிரி அது. அடடா, அப்படியே கொஞ்சம் தானே வளர்ந்துருக்குது, சரி நாளைக்கு பார்க்கலான்னு வச்சு மூடிடுறீங்க. அப்போ என்ன ஆகுது? லேட் ஆகுது, அதோட ப்ராசஸே லேட் ஆகுது. திரும்ப நீங்கள் எடுத்து சில சமயத்தில் அதோட பரிபூர்ண கனி கொடுக்காதபடி நம்மளா பிளாக் பண்ணிடுறோம், தடை செஞ்சிடறோம். ஸோ இது ப்ராக்டிக்கலாக நம்ம வாழ்க்கையில் நடக்குது. ஆனால் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு? 27 பார்த்தீங்கன்னா, இரவு தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாய் இருக்கிறது. ஸோ அப்போ நம்ம இருதயத்தில் வசனத்தை விதைச்சிட்டோன்னா, விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அது கட்டாயமாக கனி கொடுக்கும். அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆமீன். விசுவாசத்தோடு அடுத்த காரியங்களை நீங்கள் பாட்டுன்னு செய்ய ஆரம்பிக்கணும். 28 பாருங்க. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். போடுங்க. பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே
அறுக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம்? அல்லது எந்த ஓமையினால் அதை திருஷ்டாந்தப்படுத்துவோம்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறிதாயிருக்கிறது. விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்றார். அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக உவமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். இன்னொரு வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த உவமைகளை நீங்கள் அறிந்து கொள்ளனா மற்ற காரியங்களை தேவ ராஜ்யத்தின் ரகசியங்களை எப்படி அறிந்து கொள்வீங்கன்னு கேட்குறாரு. ஆமென். இதெல்லாம் பேசிக். இது புரிஞ்சுக்கலன்னா எப்படி மற்ற பெரிய காரியங்களை புரிந்து கொள்ள போறீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு? கடுகு விதை, கடுகு சின்னது தான், ஆனால் அது எவ்வளோ பெருசு வளரும் பார்த்துருக்கீங்களா? செடி மேலே வராது, மரமாகவே வளரும், பெரிய மரமாகவே வளரும். நான் அதை கடுகை வச்சு அதை கூகுளில் கூட போட்டு பார்க்கலாம், எவ்வளோ பெரிய மரமாக வளரும், பெரிய மரமாக வளரும். வளர்ந்து கனி கொடுத்து பார்த்தீங்கன்னா பல குருவிகள் பல இதுக்கு ஒரு அடைக்கலமாக இருக்குதான், நிழலாக இருக்குது. அந்த ஒரு சின்ன கடுகு அது கரெக்டாக விதைக்க வேண்டிய இடத்துல விதைக்கப்பட்டதுனால அது வளர்ந்து கனி கொடுக்குது. அதுபோல் நம்ம வாழ்க்கையில் தேவனோட வார்த்தை இப்போ ஏதோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் விதைச்சாங்கன்னா அது உண்மையாலே வளர்ந்து இருதயத்தில் அதை ஏற்றுக்கொண்டு கனி கொடுத்தோன்னா உண்மையாக பலருக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். அது தேவனோட வார்த்தையோட தன்மை. நம்ம மாத்திரம் இல்லை, அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டுட்டிங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு மாத்திரம் இல்லை, பலரை அதில் நிழல், அதில் அடைக்கலம் போகுவாங்க. புரியுதுங்களா? உண்மையாக தேவனோட வார்த்தையை ஒருத்தன் பெற்று கொண்டுட்டான்னா, அவனோட அழைப்பை அறிந்து கொண்டுட்டான்னா அவன் மூலயமா பலருக்கு ஆசீர்வாதம் உண்டு. இது நான் ஊழியத்தை மாத்திரம் சொல்ல, உங்கள் வேலையோ பிஸ்னஸோ எதில் இருந்தாலும் சரி, உண்மையாக ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படி நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறீங்களா, அவர் கொடுத்த வார்த்தையின்படி நீங்கள் வேலை செய்கிறீங்களா, அவர் கொடுத்த அந்த வசனத்தின்படி இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதன்படி உங்கள் வாழ்க்கையை நடத்துகிறீங்களா, அதன்படி எல்லாம் செய்யும்பொழுது அது நம்மளுக்கு ஆசீர்வாதம் அல்ல, இன்னும் பலருக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். சின்னதாக இருந்தாலும் ஒன்றுமே இல்லை. எங்கேயோ கேட்டேன், நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். முதல்ல நான் இந்த ஊழியத்தில் ஆரம்பிக்கும் போது ஹீலிங், சுகம் அப்படின்றதுக்கு ஒரு வாஞ்சை வந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜவஹர் சாமியல் ஐயா அவரோட ஃபாஸ்டிங் ப்ரேயரில். அதில் என்ன பிரசங்கம் பண்ணுறாரு, 3 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் எலியாவின் தேவன் எங்கே, அதான் டைட்டில். 3 நாளாக தான் எடுக்கிறாரு. எலியாவின் தேவன் எங்கேன்னு சொல்லிட்டு அதை பற்றி எடுத்துட்டு கடைசியாக என்ன சொல்லுவார், எலியாவின் தேவன் உனக்குள்ளே. அப்போ எலியாவின் தேவன் எங்கேன்னு சொல்லிட்டு எலிசா சொல்கிறான். அதே மாதிரி அந்த 6:2 ஓப்பன் ஆகுது, யோர்தான் பழகுது பார்த்தீங்களா. எலியாவும் அதே மாதிரி அதை பிளந்து போகிறான். அதை சொல்லும் பொழுது அதே மாதிரி எலியாவின் தேவன் எங்கே, அந்த காலத்தில் இல்லை, இப்போ எலியாவின் தேவன் எங்கே, நமக்குள்ளே. ஆமென். இந்த செய்தியை கேட்க என் இருதயத்துக்குள்ள ஆழமாக அது வந்துச்சு. எலியாவின் தேவன் எங்கேயோ இல்லை, எங்கேயோ பைபிள் காலத்தில் இல்லை, ஏதோ ஒரு பரிசுத்தவான் உள்ளத்தில் இல்லை, ஏதோ ஒரு என்ன சொல்கிறது பெரிய ஊழியக்காரர்களுக்குள்ளே தான் எலியாவின் தேவன் இருக்கிறார். அப்படி சொல்லவே இல்லை. நான் விசுவாசி, எலியாவின் தேவன் எனக்குள்ளே. ஆமென். அவ்வளோதான். அந்த காரியம் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்குள்ள இருதயத்தில் எடுத்துக்கொண்டேன். அது ஏற்றுக்கொண்டதோடு இல்லாமல் அந்த ஊழியத்தில் பார்க்குறேன், பலர் சுகமாகறாங்க, விடுதலை ஆகுறாங்க, அற்புத அடையாளம் நடக்குது. இதெல்லாம் வச்சு நம்மளும் பண்ணலாம், நம்மளும் ஜெபிக்கலாம், நம்மளும் வியாதியாசலுக்கு ஜெபிக்கலான்னு போய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். ஆமென். வேறு யாருக்கும் ஜெபிச்சதும் இல்லை. எங்கள் தெரிஞ்ச ஒரு ரிலேஷனோட ஸ்கூல் படிக்கிற பையன் ஒருத்தன், அவனுக்கு 12th தான் லுக்கீமியா, ரத்த இது பலவீனம், அப்புறம் கேன்சரஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. போய் ஜெபிக்கிறோம். நான் இது வரைக்கும் ஜெபிச்சது இல்லை மாதிரி வியாதியாக இருக்கிறவங்களுக்கு. என்னன்னா எனக்குள்ளே என்ன வருதுன்னா, எலியாவின் தேவன் எங்கே, எனக்குள்ளே. அப்போ எனக்குள்ளே இருக்கிறாருன்னா அவர் ஊழியத்தில் அற்புதம் அடையாளம் நடந்துகிட்டே இருக்குது. சாட்சிகள் டைமே இருக்காது. நிறைய பேர் சுகமாய் விடுதலை வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்போ அதே தேவன் தான் எனக்குள்ளே இருக்கிறாரு. அப்போ நான் செய்ய முடியுமா, முடியாதா? கட்டாயம் முடியும். அந்த 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 நான் இப்போ புதுசு, விசுவாசத்துலேயும் புதுசாக நான் ஆவியானவரை பெற்றுக்கொண்டுட்டேன். ஆண்டவர் எனக்கு என்ன அழைப்பு வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆண்டவர் அப்படியே ஒரு தேடலில் இருக்கிறேன். அந்த டைம்லேயே சொல்கிறேன், ஸ்டார்டிங்லேயே. ஆனாலும் அந்த வசனம் எனக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நேராக போய் என்ன பண்ண போகிறேன்னு, என்ன ஜெபிக்க போகிறேன், என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது. ஆனால் டைரெக்டாக அந்த பையன்கிட்ட போயிட்டேன். சுகத்தை குறித்த வசனங்கள்லாம் என் பேப்பரில் எழுதி வச்சு நான் படிக்கிறதுக்காக வச்சுருந்தேன். அதை எடுத்து கொடுத்தேன். இந்த வசனத்தின்படி ஆண்டவர் உன்னை சுகமாக்குவார், நீ நம்புறியான்னு கேட்டுட்டு ஜெபிக்கிறேன். சின்ன ஜெபம் பண்ணுறேன். இயேசுவே, நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க. என்ன சொல்லியிருக்கீங்க? எலியாவின் தேவன் எனக்குள்ளே. ஆமென். இப்போ எனக்குள்ளே இருக்கிறீங்கன்னா நான் ஜெபம் பண்ணுறேன், சுகமாகட்டும், அவனுக்கு சுகமாகட்டும். ஜெபம் பண்ணிவிட்டு
சின்ன ஜெபம் பண்ணி அவங்க ஜெப எண்ணெய் வாங்கி அபிஷேகம் பண்ணிட்டு வந்துட்டேன். உடனே எங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க, அபிஷேகம் இல்லாமல் பண்ணக்கூடாது, இது மாதிரிலாம் பண்ணால் பிசாசு இது பண்ணிவிடுவான், இந்த கேன்சர் அட்டாக் பண்ணிவிடுவோம், இது பண்ணிவிடுவோம், அது பண்ணிவிடுவோன்ட்டு. ஏன்னா புதுசு, எனக்கும் தெரியாது. எனக்குள்ளே விதைக்கப்பட்ட விதை என்னது? எலியாவின் தேவன் எங்கே? எனக்குள்ளே. அப்போ எனக்குள்ளே இருந்து அவனுக்குள்ளே இருக்கிறாரு செய்கிறாருன்னா எனக்குள்ளே செய்வாரா மாட்டாரா? கட்டாயமாக செய்வாருன்ற ஒரு பரிபூர்ண கம்ப்ளீட் நம்பிக்கை. ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் இவங்க சொன்னதுனால, அம்மா சொல்லி பயம் பொறுத்ததுனால என்ன பண்ணேன், 1 நாள் 2 நாள் உபவாசம் இருந்து ஜெபிச்சேன். நீங்கள் தான் ஆண்டவரை சொன்னீங்க, எனக்கு தெரியும். அங்கே போய் கூட எனக்கு அதுதான் வருது. நீயா பண்ணுற, நீயாவா பண்ணுற, நான் சொல்லி தான் பண்ணுறேன். எலியாவின் தேவன் எங்கே? உனக்குள்ளே. நான் தான் உனக்குள்ளே இருந்து சொல்கிறேன், நீ போய் பண்ணு. எனக்குள்ளே அந்த ஒரு ஊண்டுதல் வந்துகிட்டே இருக்குது. ஆவியானவர் சொல்கிறார். ஆவியானவர் சத்தத்தை அப்போ தான் நான் புதுசாக கேட்க ஆரம்பிக்கிறேன். ஆவியானவரோடு ரொம்ப வருஷம் அனுபவமும் இல்லை. அப்போ புதுசு, சில வருஷம்தான் ரட்சிக்கப்பட்டு. அப்போ பண்ணும்பொழுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 வாரம் கழித்து அவங்க அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பையன் ரொம்ப நம்பிக்கை ஆகிட்டான்ப்பா, கம்ப்ளீட்டாக அவனுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்குது, டாக்டர்ஸும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, திருப்பி எல்லாமே திரும்ப பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க. அது சொன்னது இல்லாமல் ஒரு 2 வீக்ஸ் கழித்து 1 மந்த் கழித்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணி, இப்போதைக்கு எந்த இதுவும் பண்ண தேவையில்லை, இஸ் கம்ப்ளீட்லி ரைட், மேபி இருக்கு. அவங்க எப்போவுமே டாக்டர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அது ஆயிடுச்சுன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. மேபி அப்புறம் பார்க்கலாம், இப்போ ஒன்றும் தெரியல, இல்லை இப்போ ஒன்றும் இல்லை, அப்புறம் பார்க்கலான்னு. ஏன்னா அவங்க எப்போவுமே எதிர்பார்ப்பாங்க அவங்களோட வியூ. ஆனால் ஆண்டவரோட பார்வையில் கிளியர் தான். ஆமீன். 1 மாதம் கழித்து அந்த பையன் இதுக்கு போயிட்டான், ரிட்டர்ன் ஆகி போயிட்டான், கம்ப்ளீட்டாக சுகமாயிட்டான். ஆமீன். இந்த வசனத்தை அவங்க சொல்லும் போது கேட்கும் பொழுது தான் எனக்கு தெரியுது அந்த வார்த்தை. ஆமீன். எந்த வார்த்தை? அவர் மூலமா எனக்குள்ள இருதயத்தில் ஆழமாக பதிந்த அந்த வார்த்தை. அதே வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம்தான் வச்சுக்கொண்டு, ஆனால் அதே மாதிரி அவர் சுகமாக்கினதை, விடுதலையாக்கினதெல்லாம் பார்த்தேன். அந்த ஊழியத்தில் பார்க்குறேன், கை வச்சு ஜெபிக்கிறாரு. பொண்ணு மேலே வியாதியாக பலவீனமாக இருக்கிறோம், அப்படி கை வச்சு ஜெபிக்கிறாரு. அதெல்லாம் பார்க்குறேன். அதுக்குள்ள ஒரு விசுவாசம் வருது. ஆமே, இந்த வசனத்தெல்லாம் சொல்கிறோம், அதே தேவன் தானே எனக்குள்ளே இருக்கிறாரு சொல்லிட்டு அதே மாதிரி கை வச்சு தான் ஜெபிக்கிறேன். கை வைக்கக்கூடாதுன்னு இவங்க சொல்லி தான் எனக்கு தெரியுது. அப்போ அந்த டைமில் புதுசில் இவங்க பயன்படுத்துகிறாங்களே தவிர வசனத்தின்படி கை வைக்கலான்னு. அப்புறம் தான் நான் பைபிள் காலேஜெலாம் படித்து என்ன ஏதுன்னு தெளிவாக சத்தியத்தின்படி தான் நம்ம போகிறோம் அப்படின்றது அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. ஸோ அப்போ அந்த வார்த்தை எவ்வளோ தூரம் உள்ளத்தில் விதைக்கப்படுதோ அது ஆட்டோமேட்டிக்காக போய் கனி கொடுக்கும். ஆமீன். வெறுமையாக திரும்பாது. அப்போ எவ்வளோ தூரம் இருதயத்தில் நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ அது கனி கொடுக்காமல் இருக்காது. ஸோ அது போல் ஒவ்வொரு வாரமும் நான் பைபிள் ஸ்டடியாக இருக்கட்டும், உங்கள் இதுலேயும் வந்து ஆண்டவர் ஸ்ட்ராங்காக சில காரியங்களை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு கைட் பண்ணிட்டு தான் இருக்கிறார். ஆமீன். இது உங்களுக்கு மாத்திரம் ஒரு விடுதலை மாத்திரம் அல்ல, இது பலருக்கு ஒரு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். அந்த கடுகு இப்படி சின்ன கடுகு விதை தான், ஆனால் வளர்ந்து பெரிய மரமாகி பல பறவைகள் எல்லாத்துக்கும் ஒரு அடைக்கலமாக இருக்குது, ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. உங்களோட சந்ததி, உங்களோட ஜென்ரேஷன், இல்லை உங்களோட கம்யூனிட்டிக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்றது தான் தேவனோட வார்த்தையினோட வல்லமை. எவன் உண்மையை எடுத்துக்கொள்கிறானோ அவன் மூலயமா உண்மையாலே அவன் இருக்கிற சமுதாயமே ஆசீர்வதிக்கப்படும். சின்ன விதை தானே, ஏதோ ஒரு சின்ன வசனம் தாங்க அப்படின்னு இல்லை. எவ்வளோ தூரம் அதை சீரியஸாக கண்ணும் கருத்துமா அந்த வசனத்தை எடுத்து தியானித்து இரவும் பகலும் தியானித்து அவரோட வேரத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்போவுமே அவனை சுற்றி ஒரு ஆசீர்வாதம் வந்துட்டே தான் இருக்கும். இதுதான் தேவனோட வார்த்தை. ஆமீன். இதனோட இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவத்தை நம்ம அறிந்து கொண்டோன்னா இதே போல் அந்த சின்ன கடுகு போலவே உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் விதைத்து கொண்டு இருக்கிறார். அது வந்து உங்கள் மூலியமாக உங்கள் குடும்பங்களுக்கும் உங்களோட சந்ததிகளுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக அமையும். இதை எவ்வளோ சீரியஸாக எடுக்கிறோமோ அவ்வளோ சீரியஸாக அந்த ஆசீர்வாதம் உங்களை நோக்கி வரும். ஆமீன். நாங்கள் எங்கள் ஊரில் ஒரு ஃபேமிலிஸ் வந்து அமெரிக்காவுக்கு போனாங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்போ இல்லை, நான் சில வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க ரொம்ப கஷ்டத்தில் ரொம்ப இதில் இருந்தவங்க தான். அவர் ஏதோ ஒன்று பிடிச்சி போயிட்டு கம்முன்னு இருந்தாரா, என்ன பண்ணார், அவங்க பிள்ளைங்களையோ அவங்க சொந்தக்காரங்க யாரையும் அவங்க கூப்பிட்டாரு. அப்புறம் அவங்க சொந்தக்காரங்களை கூப்பிட்டாரு. எல்லாரையும் ஊரில் அந்த கம்யூனிட்டி ஃபுல்லாமல் கூட்டின்னு போயிட்டார். எனக்கு தெரிஞ்சு இப்போ சந்ததிங்களே இப்போ 100க்கு மேலே போயிருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க, கிராமத்தில் இருந்தவங்க தான். அவன் அமெரிக்காவில் சொல்கிறேன் நான். எங்கேயோ போயிட்டாங்க. யாரோ ஒருத்தரை காண்டாக்ட் பண்ணணுன்னு பார்த்தா யாருமே இங்கே இல்லை. யாரோ இன்னொருத்தவங்களை காண்டாக்ட் பண்ண பிடிச்சி அவங்க மூலியமாக போகலான்னு அப்போ நான் சொல்கிறேன். நான் பல வருஷத்துக்கு முன்னாடி
நான் ரட்சிக்கப்பட புதுசில் ட்ரை பண்ணுறேன், இந்த மாதிரி இவங்க மூலியமாக பிடிக்கலான்னு பார்த்தா ஒருத்தருமே இங்கே இல்லை. எப்படி அந்த ஒரே மனுஷன்தான் ஆண்டவரை பிடிச்சா ஆசீர்வாதம் மாறும். அவன் மூலியமாக அந்த சந்ததியே ஆசீர்வாதம் கொண்டு போயிட்டான் பாருங்க. ஆமேன். இது நாம் ஒரு சும்மா நம்ம லேசாக எடுத்துக்கவே முடியாது. ஆண்டவரோட ஆசீர்வாதம் இல்லைன்னா இது மாதிரி காரியங்கள் நடக்காது. தேவனோட வார்த்தையை பெற்ற நமக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் இல்லை, உங்கள் மூலியமாக உங்கள் குடும்பங்களும் உங்கள் சந்ததிகளும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் பெறணுன்றது தான் ஆண்டவரோட சித்தம். ஏதோ நான் ரட்சிக்கப்பட்டேங்க, ஓகேங்க, டிக்கெட்டு வாங்கிட்டாங்க, பரலோகம் போயிடுவாங்க அப்படின்னு நினச்சோன்னா கட்டாயமாக தேவனோட வார்த்தையை நம்ம ரொம்ப லேசாக, ரொம்ப என்ன சொல்கிறது, அலட்சியமாக நம்ம மதிப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறோன்னு அர்த்தம். ஏதோ நமக்கு ஓகே, இப்போதைக்கு வேலை கிடைக்கணும், வேலை ப்ரொமோஷன் கிடைக்கணும், கல்யாணம், குழந்தை, அடுத்ததுன்னா குழந்தை ஸ்கூலு, அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம், அவங்க ஸ்கூலுன்றது எல்லாருக்கும் நடக்கிற வாழ்க்கை தான். அது இல்லை. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கட்டாயமாக பர்ஃபெக்டாக உண்டு. ஆமேன். அதெல்லாம் பிள்ளைகளோட ஆசீர்வாதம். இது இல்லை, மூலியமா ஒரு சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும், குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், கம்யூனிட்டி ஆசீர்வதிக்கப்படணும். இது தேவனோட வார்த்தையினோட வல்லமை. அந்த ஒரு நோக்கத்தோடு தான் ஆண்டவர் விதைக்கிறார் உங்கள் உள்ளத்தில். கடுகு தானே, சின்னது தானே, இவன் ஒன்றும் இல்லாதவன், இவன் உள்ளத்தில் கடுகு தான், அப்படி பார்க்கல. அவர் என்ன பார்க்குறாரு, நீ எப்படிப்பட்டவன்னு பார்க்கல, அவர் போடுற விதையினோட முழுமையை பார்க்குறாரு. நீ எவ்வளோ குறைவுள்ளனா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த விதை கம்ப்ளீட், அது கட்டாயமாக ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறும். மூலமா ஒரு சந்ததிகள் ஆசீர்வாதிக்கப்படும். ஆமீன். ஸோ நம்ம அதான் அந்த தேவனோட வார்த்தையின் முழுமை. அந்த விதை வந்து கம்ப்ளீட். அந்த கிரவுண்டு கம்ப்ளீட்டா, இருதயம் கம்ப்ளீட்டா, கம்ப்ளீட் இல்லை, அதை பற்றி பரவாயில்ல. அவர் எது மேலே விசுவாசம் வைக்கிறார், விதை மேலே விசுவாசம் வைக்கிறாரு. ஆமேன். அவர் கொடுக்குற வார்த்தை அதை உள்ள மட்டும் நீ எடுத்துக்கோ. ஆமேன். இருதயத்தில் மாத்திரம் எடுத்துக்கோ, விசுவாசிக்க ஆரம்பிங்க வார்த்தையை மாத்திரம். ஆமேன். நம்ம முதல் வார்த்தையை விசுவாசிக்க ஆரம்பித்ததுனால தான் ரட்சிக்கப்பட்டோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க ஆரம்பித்தோம். ஆமாம். இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணப்படும் பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அப்படி இருதயத்தில் விசுவாசிங்க, இயேசுவே ஆண்டவர்னு வாயினால் அறிக்கை பண்ணி, இயேசுவை இனிமேல் உங்களை தான் பின்தொடர்வர்னு அறிக்கை பண்ணிங்க. ரோமர் 10:9 அது மாதிரி விசுவாசிக்க ஆரம்பிச்சிங்க. அந்த வசனத்தை விசுவாசிச்சிங்க, உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் வந்துட்டார். ஆமீன். நீங்கள் அறிக்கை பண்ணப்படும் பொழுது அவர் உள்ளத்தில் வந்துட்டார், உங்களை பிள்ளையாக மாற்றிட்டார். ஸோ அது போல் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் என்னென்ன காரியங்களை விதைக்கிறாரோ அது கனி கொடுக்காமல் திரும்பக்கூடாது என்பதற்காக தான் உங்கள் உள்ளத்தில் விதைக்கிறார். ஏதோ அதை வந்து இந்த பக்கம் கேட்டுட்டோம், இந்த பக்கம் விட்டுட்டோம் அப்படின்றது அல்ல. ஒரு வார்த்தையை பிடித்து கொண்டா வெற்றி வாழ்க்கை தான் எப்போவுமே. ஆமீன். சிலவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு இவ்வளோ தேவை, இவங்க நம்மளுக்கு உதவி செய்வாங்க, சந்திச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு யாரையோ நம்பி நிறைய காரியங்களை செய்வோம். ஆமாவா இல்லையா? நிறைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஓகே, இவங்க வேலை தருவாங்க, இவங்க இது பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, நிறைய பேரை நம்புகிறோம். சில இடத்துல நம்ப வேண்டிய இடத்துல நம்பணும் தான். ஆனால் அதை காட்டிலும் அவர் சொன்ன வார்த்தையை இது மேலே நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது எது வேலை வந்தோ, பணம் தர வேண்டியவங்க தந்தாங்களோ தரலையோ அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா நான் யார் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறேன், அவர் வேறத்த மேலே. நீ 100 பேர் இல்லைன்னு சொன்னாலும் 101 எனக்கு வர வேண்டியது வரும், நான் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே போவேன். புரியுது நான் சொல்கிற மேட்டர்? ரொம்ப முக்கியமான காரியம். நீங்கள் நம்பிக்கை வந்து இவங்க மேலே அவங்க மேலே இருக்கிற வரைக்கும், கண்கள் அவங்களெல்லாம் பார்க்குற வரைக்கும் என்ன ஆகுது, போராடிட்டே தான் இருக்கிறோம். கண்கள் வார்த்தையின் மேலே வைத்து உள்ளத்துக்குள்ளே எனக்கு வார்த்தை கொடுத்துருக்கிறாரு. ஸ்ட்ராங்காக அதை பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வார்த்தையின் பார்வையில் பார்க்க ஆரம்பிப்போம். ஆமேன். இந்த கண்ணாடி வார்த்தைன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆமேன். நான் கைட்டு செய்கிற காரியங்கள் வாய்க்கும். உண்மையாக நான் சொல்கிறேன், வார்த்தை மேலே நீங்கள் உண்மையாக தியானம் பண்ணிவிட்டு வார்த்தை மேலே ஒரு முழு நம்பிக்கையோட களத்தில் இறங்குங்க. மீன்கள் உங்களை நோக்கி தான் வரும். பேதுரு வந்து மீன்காரன் தானே, அவன் எவ்வளோ ப்ரொஃபஷ்னல், அவனுக்கு தெரியாதா எங்கே மீனை போடணும் பிடிக்கணுன்ட்டு? அப்போ அவன் ட்ரை பண்ணிவிட்டு கிடைக்கலன்னு சொல்கிறான்னா உண்மையாக கிடைக்கலன்னு தானே அர்த்தம், உண்மையாக அந்த இடத்துல இல்லைன்னு தானே அர்த்தம். ஏன்னா அவன் ப்ரொஃபஷ்னல் தானே. ஆனால் இயேசு வராரு, பார்க்குறாரு, நீ வான்னு கூட்டிட்டு போயிட்டு இவன் நைட்டு ஃபுல்லாக போராடி இருந்த அதே இடத்துல போய் வலையை போடுன்றாரு. ஆமீன். நான் ஆண்டவர் எனக்கு தெரியாதா, நான் எத்தனை வருஷம் மீன்காரன் ஆண்டவர், இந்த ஃபீல்டு இப்படி தான் ஆண்டவர், என் எக்ஸ்பீரியன்ஸு அதெல்லாம் சொன்னானா? ஆனாலும் சொல்கிறான் ஆண்டவரை இரவு முழுதும் நான் பிரயாசப்பட்ட ஆண்டவரை ஒன்றும் கிடைக்கல, ஆனாலும் உன் வார்த்தையின்படி நான் போடுறேன். அதே இடத்துல பிடிக்கிறார், அதே இடத்துல ஜெயமாக்குறார். ஆமீன். அதே இடத்துல போய் போடுறான் வலையை. பார்த்தா இது வரைக்கும் அவன் பார்க்காத மீன். ஆமீன். இதில் வித்தியாசம் என்னன்னா, அவன் சொந்தமாக பண்ணதில் பிடிச்ச மீன் வேற, இவர் வார்த்தையின்படி அவன் போய் பிடிக்கிறான் பாரு,
அதே இடத்துல ஜெயமாக்குறாரு. ஆமென். அதே தான் நம்மளுக்கு, அதே தான் ப்ராஃபிட்டிக்காக நம்ம எல்லாருக்குமே, எனக்கும் சரி உங்களுக்கும் சரி. அவர் வார்த்தையின்படி நீங்கள் செய்கிறீங்களா, இதே காரியத்தில் முட்டிகிட்டே இருப்பீங்க. ஆனால் அவர் வார்த்தையின்படி அதே பிஸ்னஸ் செய்வீங்க. 153 பெரிய மீனா. ஆமென். ஆமென். கட்டாயமாக இது வரைக்கும் பார்க்காத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தான் நம்ம பார்ப்போம். ஏன்? சீக்ரெட் என்னப்பா, முன்னாடியும் மீன் பிடிச்சான், அட நைட்டு ஃபுல்லாக அவங்க நண்பர்கள்லாம் பார்த்துருப்பாங்க, என்ன பேதுரு கொஞ்சம் கூட ஒரு ஞானமே இல்லை, நைட்டு ஃபுல்லாக போய் அந்த இடத்துல தான் பார்த்து மூட்டி ஒன்றுமே கிடைக்கல, திருப்பி அங்கேயே போகிறானே சொல்லுவாங்க. ஒரு பேச்சுக்கு உனக்கு இல்லையா, உனக்கு அந்த இது இல்லையா, கொஞ்சமாச்சும் ஞானம் இல்லையா? சரி, இப்போ வார்த்தை இருக்குது, அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். இருந்தாலும் டாக்டர் என்ன சொல்கிறாரு, இருந்தாலும் இவங்க என்ன சொல்கிறாங்க, இருந்தாலும் அதை என்ன சொல்கிறாங்கன்னு தானே கொண்டு வருவாங்க. இவங்கெல்லாம் சொல்லட்டும், நான் அதெல்லாம் ட்ரை பண்ணேன், ஃபெயிலியர் ஆச்சு, அதெல்லாம் கணக்கு இல்லை. ஆனாலும் ஒரு வார்த்தையின்படி. ஆமென். கிளியராக சொல்கிறார் பேர் பேதுரு. அதான் விசுவாசத்தில் அவருக்கு ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான சீசன். ஆண்டவரே நைட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ண கிடைக்கல, ஆனாலும் ஆமென் உங்கள் வார்த்தையின்படியே நீங்கள் சொல்கிறபடியே நான் போடுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு ஆண்டவர், உன்னோட சொந்த அறிவு, சுய நாலேஜ், அனுபவம் எல்லாத்தையும் அங்கே காலி பண்ணுறாரு. நீ என் வார்த்தையை மட்டும் தான் நம்பி வந்த, எல்லாத்துக்கும் மேலே சூப்பர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் என் வார்த்தை செயல்படும் அப்படின்றது அங்கே காட்டுறாரு. அதே தான் இதில் சீக்ரெட் என்னென்னா, அங்கே உள்ள வார்த்தை இருதயத்துக்குள்ள கிரியை செய்கிற வார்த்தை. அதே பேதுரு கிரியை செய்த அதே இயேசுவின் வார்த்தை இன்று நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார் ஆவியானவர். ஆமென். மேபி ஞாயிற்றுக்கிழமை உங்களோட பேசியிருப்பார், இல்லை நீங்கள் உங்களோட தினம் ஜெபத்தில் உங்களோட பேசியிருப்பார். அதே மாதிரி கிரியை செய்யுமா செய்யாதா? ஏன்னா அது யாருடைய வார்த்தை? வானத்தையும் பூமியும் படைத்த தேவனோட வார்த்தை. அதன் மேலே நம்பிக்கை வச்சு, சரி ஆண்டவரே நான் பிஸ்னஸ் பண்ணேன், ட்ரை பண்ணேன், ஊழியம் பண்ணேன், இவ்வளோ நாள் பண்ண விதம் வேறு, நானால நீங்கள் சொல்கிறீங்க இதே இடத்த திரும்பி இது மாதிரி பண்ணு, நான் சொல்கிற மாதிரி பண்ணுன்னு சொல்லும் பொழுது ஆசீர்வாதம் உண்டாகுமா உண்டாகாதா? கட்டாயமாக உண்டாகும். ஸோ அது போல தான் ஆவியானவர் நமக்கு அவர் வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைத்து பலன் பெறணும் என்று ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். ஆமென். என்னோட எடுத்துக்கொள்ளுங்க, யோசுவா 1:8 இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். வசனத்தை நம்ம எப்படி தியானிக்க வேண்டும், வசனம் எப்படி உள்ளத்துக்குள்ளே அது முழுமையாக கிரியை செய்யறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும் அப்படின்றது இந்த வசனம் தெளிவாக சொல்ல போகிறோம். சக்ஸஸ்ஃபுல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற எல்லா காரியமும் ஒரு வெற்றிகரமாக இருக்கணும்னா அதற்கு பேசிக்காக பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். உங்க வழியை வாய்க்க பண்ணணுமா? நான் பேதுரு கிட்ட இயேசு சொன்ன மாதிரியே இன்னைக்கு ஏசப்பா நம்மளோட பேசிக்கொண்டு, எனக்கு மட்டும் இல்லை, எனக்கும் உங்க எல்லாருக்கும் பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். உங்க வழியை வாய்க்க பண்ணணுமா? ஆமாவா இல்லையா? நான் போற ஆசீர்வாதம் இல்லை, இன்னும் அவர் சித்தத்தின்படி வாய்க்க பண்ணணும், நல்ல ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே போகணும், என் வழியை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்குறீங்கன்னா ஆவியானவர் நம்மளோட பேசி கொண்டிருக்கிறார் வசனத்தின் மூலியமா. ஆமென். எப்பொழுது உன் வழி வாய்க்க பண்ணணும்? திரும்ப படிங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் என்ன சொல்றாரு? இருதயத்தை விட்டு விலகாத இருக்கத்தானே சொல்லணும், ஏன் வாயை விட்டு விலகாத இருப்பதாக சொல்றாரு? இருதயத்தில் இருக்குதுங்க, நம்புறங்கன்னு சொல்லிட்டு நம்புறத சொல்லாமே அவங்க பெரிய பெரிய காரியங்கள் உள்ளத்தில் வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய தரிசனங்களை வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த காரியத்தை பேச மாட்டாங்க, போல்டாக பேச மாட்டாங்க. இந்த நியாயப்பிரமாணம் அந்த வசனத்தை பேசணும். முதல்ல உங்களுக்கு நீங்களாக பேசுங்க, மலையை பார்த்து பேசுங்க. ஆமென். கார் வேணுமா காரை பார்த்து பேசுங்க, 4 காரை பார்த்து பேசுங்க. பணம் வேணுமா போங்க ஏடிஎம். நான் உண்மையிலே யூபர்ட் ஏஞ்சல் ஒரு ஊழியக்கார், அவர் சொல்லியிருக்கார், ஆரம்பத்தில் ஊழியத்தில் அவருக்கு பணம் இல்லாத முதல்ல என்ன பண்ணுவாரான், விசுவாசத்தோடு போவாரான் ஏடிஎம்க்கு. யாரும் அமைச்சிருக்க மாட்டாங்க, அவருக்கு தெரியும் காசு இல்லைன்ட்டு. அங்கே போய் பேசுவாரான், ஏசுவே நீங்கள் மரத்தை பார்த்து பேசுனீங்களே, எனக்கு இப்போ பணம் வேணும் இந்த ஊழியத்துக்கு, ஏடிஎம் இந்த ஊழியத்துக்கு எனக்கு பணம் வேணும், நீ யார் என்னை ஸ்டாப் பண்ணுறதுக்கு? தேவையான பணம் வா. ஜோம் பண்ணிட்டு போவாரான், ஒன்றும் வராது, திருப்பி போயிட்டு வரான். திருப்பி மலையை பார்த்து பேசினார்ல ஏசப்பா, அது ஒரு லெவலான விசுவாசம். ஆமென். இப்போ பேசி அவர் கிடைக்கலன்னா அதை பற்றி நம்ம பேச போகிறதே இல்லை. பேசி கிடச்சி ஒரு ஒன் ஆஃப் தி செல்வ செழிப்பான ஒரு ஊழியக்காரராக தான் இருக்கிறாரு யூபர்ட் ஏஞ்சல் சொல்லிட்டு ஒருத்தர். ஆமென். யூபர்ட் ஏஞ்சல் நிறைய ஊழியக்காரங்க அதெல்லாம் பேசியிருக்கிறாங்க. கெனித் கோப்லாண்டும் அப்படி தான் பண்ணியிருக்கிறாரு.
இப்போ ஏடிஎம்மை பார்த்து பேசுவாராம். நீங்கள் மலையை பார்த்து பேசுனீங்கல்ல, மரத்தை பார்த்து, அத்தி மரத்தை பார்த்து பட்டு போன்னு சபிச்சார்ல, மரத்தை பார்த்து தானே பேசுகிறாரு. மரம் கீழ்ப்படிஞ்சுதா? கீழ்ப்படிஞ்சதில்ல. அதே போல் ஏடிஎம் கீழ்ப்படினோல நான் சொன்னேன். ஆமேன். அப்போ அது வந்து அந்த லெவலுக்கு போடுறதுக்கு நமக்குள்ளே எவ்வளோ ஆழமாக தேவனோட வார்த்தை இருக்கணும். மார்க் 11:23-24 இதன்படி தான் இந்த காரியம். நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, இதை மலையை பார்த்து சொன்னால் நடக்கும்னு சொல்லி. அப்போ நான் சொல்கிறேன் பேசிட்டு வருவாராம். பல நாள் அது மாதிரி பேசிட்டு வருவாராம். ஏடிஎம்ல திடீர்னு வரும் காசு. அப்புறம் அது மாதிரி நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண சில நாள் உடனே ரிலீஸ் ஆகுமா. இப்போவே கமெண்ட் பண்ணுறேன், உடனே ரிலீஸ் ஆகுமா. இது மாதிரி ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். இயேசுவின் வார்த்தையின் மேலே விசுவாசம் வைத்து ட்ரை பண்ணுங்கள். எல்லாம் விசுவாச காரியங்கள் எல்லாமே நமக்கு லாஜிக்கல் மைண்டில் எப்படி இருக்குது? முட்டாள்தனமாக தான் இருக்குது. கடல் மேலே நடந்து வர்றாரு. என்ன சொல்கிறாரு? கடல் மேலே நடந்து இல்லை, இவர் இங்கே ஜபத்தில் இருக்கிறாரு, இவங்க கப்பலில் கடந்து போயிடுறாங்க. அப்போ வந்து அங்கே ஸ்டாம் வருது. திடீர்னு பார்த்தா ஆப்போசிட்டில் நடந்து வர்றாரு. 3ஆம் மணி வேலையோ 9ஆம் மணி வேலையோ சொல்கிறாரு. அவங்க வந்து பயந்துடுறாங்க உடனே தண்ணி மேலே நடந்து. ஸோ அப்போ வந்து ஸ்பிரிட்டில் வந்து வேறு லெவலில் அவர் போயிட்டுருக்கிறாரு. இப்போ எதுக்கு நடக்கணும் தண்ணி மேலே? அந்த சூழ்நிலையில் எதுக்கு நடக்கணும்னு கேட்குறேன் நான். தேவர் ராஜ்யத்தில் இதெல்லாம் பாசிபிள். விசுவாசிங்க. ஆமேன். நம்ம இப்போ தண்ணியில் நடக்கணுன்றது அது அப்பாற்பட்ட விஷயம். பட் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் காரியங்கள் நடக்கும்ன்றதை நம்ம மாமிச கண்கள்லேயே நம்ம வந்து நம்ப ஆரம்பிக்கணும். ஆமேன். நான் வேலை செஞ்சேங்க, எனக்கு 10,000 ரூபாய் வந்துச்சுங்க, 10,000 படி தான் நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு கணக்கு கூட்டி கழித்து போட்டோங்கன்னா கடைசி வரைக்கும் கூட்டி கழிச்சு கணக்காக தான் இருக்குமே தவிர இதில் என்ன சூப்பர் நேச்சுரல் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். சூப்பர் நேச்சுரல்லாம் இயற்கைக்கு பார்ப்பட்ட விதத்தில் என்ன உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குது? இது எல்லாருமே தானே இருக்கிறாங்க. அதை நம்புறதுக்கு நம்ம வந்து விசுவாசிகளா? இல்லவே இல்லையே. நான் 10,000 ரூபாய் தானே சம்பாதிக்கேன், எப்படிங்க நான் வந்து 10 லட்சம் இது பண்ணுறது? கடன் இல்லாத எப்படிங்க சொல்கிறீங்க? கடன் இல்லை, 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் 10 லட்சம் ப்ராப்பர்ட்டியோ பொருளோ உங்களால் வாங்க முடியுமா முடியாதா? எத்தனை பேர் விசுவாசிங்க? கை தூங்கும்பா. வாங்க முடியுமா முடியாதான்னு சொல்லுங்கள். அதுதான் இயேசு. அங்கே தான் நடுவில் இருக்கிறது தான் தேவனோட வார்த்தை. பேதுரு இல்லைன்னு தான் இருக்கிறான். ஆனால் இயற்கை கப்பாற்பட்டத்தில் வார்த்தையின்படி செய்கிறான் பாரு. 10,000 ரூபாய் இருக்கிறவன் 10 லட்ச ரூபாய் ஒரு காரியத்தை வாங்குறான்னா கடனோடு தானே வாங்க முடியும். அப்படி தானே உலக போயிட்டுருக்குது. இஎம்ஐ இதுன்னு அப்படி இல்லை. அதை சொல்லி அவர் அற்புதமாக நீங்கள் வாங்குவீங்க. நீங்கள் 10 லட்சம் ரொம்ப சின்னதாக சொல்கிறேன். நீங்கள் 1 கோடி நம்புறீங்களா? விசுவாசிங்க, அறிக்கை பண்ணுங்க. யோசுவா 1:8 எப்படி ஒன்று வழியை வாய்க்க பண்ணுவீங்க? இரவும் பகலும் இந்த நியாயப்பிரமாணத்தின் வசனம் உங்கள் வாயை விட்டு பிரியாதற்கு கடவுதாக. அப்போ நீங்கள் வந்து தினந்தோறும் அதை பேச ஆரம்பிக்கணும். நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதை பேச ஆரம்பிக்கணும், அறிக்கை பண்ணணும். ஆமேன். படிங்க, இன்னொரு விவரத்தோட படிங்க. இந்த நியாயப்பிரமாணத்தின் வசனம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஆமேன். அப்படின்னா தினந்தோறும் படிக்கணும். நீங்கள் என்ன விசுவாசிக்கணும் அந்த காரியத்தை பேசணும், அறிக்கை பண்ணணும். இருதயத்தில் இருக்கிறதில்ல, சிந்தனையில் இருக்கிறது கட்டாயமாக இருக்கணும். அது வாயில் பேசணும். இதில் எழுதியிருக்கிறவைகளின் படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. எதை தியானிக்கணும்? வாட்ஸ்அப்பு, ரீல்ஸு இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு. அதை தியானிச்சோன்னா என்ன ஆகுது? ஃபேஸ்புக், அதில் நடக்கிற காமெடி தான் நம்ம பார்த்தா திடீர்னு இங்கே வீட்டில் நடக்கிற அந்த காமெடி. உண்மையா இல்லையா? கவனமாயிரு. எதை தியானிக்கிறது பாருங்க. வாட்ஸ்அப் பாருங்க. ஆவிக்குரிய விஷயம் நிறைய இருக்குது. ஆவிக்குரிய விஷயம் வசனத்தை யாரா போடுறாங்களா, மெசேஜ் போடுறாங்களா, இதெல்லாம் தியானிங்க, கேளுங்க. 4 பேர் அதெல்லாம் கேளுங்க. எவ்வளோ டீச்சிங்ஸ் இருக்குது, வசனங்க போதனைகள் இருக்குது, அதெல்லாம் எடுத்து கேளுங்க, தியானிங்க. ஏதோ ஒரு காரியத்தை எடுத்து நீங்கள் தியானிங்க. இரவும் பகலும் தியானிங்க. தியானிக்க என்ன ஆகுது? அறிவு பெருக்கம். என்ன சொல்றாரு படிங்க. தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாய் நடந்து கொள்வாய். எப்படி புத்திமானாய் நடந்து கொள்வாய்? அந்த வார்த்தையை நம்மளை புத்திமானாய் ஆக்கிடும். ஆமீன். ஏன்னா அந்த வார்த்தை கொடுக்குற ஞானம். ஏதோ ஒரு டைம் டெய்லி காலண்டர் மாதிரி ரீட் பண்ணுறதை பற்றி சொல்லலை அவர். தியானிக்கிறன்றதை பற்றி எப்படின்னா, நேரம் எடுத்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் டைம் இருக்கா வசனத்தை எடுத்து தியானிக்கிறதுக்கு? இது கேட்கறது இல்லை, சொல்ல தனியாக நீங்கள் எடுத்து அவரோட வார்த்தையை தியானிக்கிறதுக்கு டைம் இருக்கா? எடுக்கணும். ஆமேன். புத்திமானாய் நடந்து கொள்ளணும். வழியை வாய்க்க பண்ணணும்னா
இதை இரவும் பகலும் தியானிக்க சொல்கிறார். கொஞ்ச நேரம் டைம் எடுத்து தியானிங்க. உண்மையாகவே இதை தியானித்து வசனத்தின்படி இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா யூதர்கள் பாரம்பரியத்தின்படி இருக்கிறாங்க. இன்னும் நிறைய ஆண்டவரோட பிள்ளைங்க அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் வார்த்தை தான். தேவனோட காரியத்துக்கு முதல்ல வச்சுருவாங்க. என்ன காரியம் ஆண்டவர் பேசுகிறாருன்னு ரொம்ப கருத்தாக உட்காருவாங்க. ஆமீன். ஏன்னா இது உங்களுக்கு வேல்யூ பண்ணுறாங்க. இது ஏதோ சும்மா ஏதோ ஒன்று கேட்டு போயிடுறோம் அது இல்லை. என்ன விதைக்கிறாங்க, அந்த விதை என்ன செய்யக்கூடிய தன்மை. ஆமீன். அது அவங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற லக்குக்கு போகிறதுக்கான தன்மை இருக்குது அந்த விதையில். அது அவங்க புரிந்து கொண்டு அந்த வார்த்தையை லேசாக எடுக்கலை. ஆமீன். இப்போ லேசாக எடுக்கிறவனா நான் வழி அறிக்கை விதைக்கப்படுற மாதிரி கேட்குறான். இன்னைக்கு நல்லா இருந்துச்சுங்க மெசேஜ், போயிடுறான் புஷ்ஷுன்னு. அதை தியானம் பண்ணுறல அதுவும் நல்லா இருந்து தான் சொல்கிறான். ஆனால் நல்லா அதை எடுத்து அதை தியானம் பண்ணி என் வாழ்க்கைக்கு என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதையே சிந்திச்சு அந்த காரியங்கள் எனக்கு என் வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு கனி கொடுத்துச்சின்னு அப்படின்னு போகிறானா. ஆமீன். சும்மா நல்லா இருக்கிறது நல்லா இல்லை மார்க் போடுறதுக்காக நம்ம போகிறோம் சபைக்கு இல்லையே. வார்த்தை கனி கொடுக்கறதுக்காக தான் கொடுக்கப்படுறது. ஆமீன். ஸோ நம்ம அதை பண்ணாத இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அதற்குரிய பாதைகளில் போக முடியல. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமல் உள்ளத்தில் ஏற்று அதை தியானம் பண்ணி அந்த வசனம் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் சும்மாவே உங்கள் வேலையில் சொல்லி பாருங்களேன், இந்த மாதம் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரு. யூ வில் பி டபுள் போர்ஷன் பிளஸ்ட், 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவாயின்னு ஒரு வாக்கு தத்தம் எனக்கு பண்ணியிருக்கிறாருப்பா. நான் இப்போ மாதம் ஒரு 20,000 தான் வாங்கியிருக்கிறேன். 2 மடங்கு பண்ணியிருக்கிறாரு. 2 மடங்கு நீங்கள் சொல்லி பண்ணி பாருங்களா. உண்மையாக சொல்கிறேன். நான் முழு இதயத்தோட பண்ணால் அந்த வாக்கு தத்தம் செயல்படும். அது உள்ளத்தில் இருந்தால் தானே. நல்லா இருந்துச்சு 2 மடங்கு சொன்னார், இங்கே ஒன்றும் இப்படி ஆகலையே, அவுட்டு. அது இல்லை, அது என்ன தான் இருந்தாலும் இல்லை வேலையே வரலையே. என்னடா அது 2 மடங்குன்னு சொல்லியிருக்கிறார், நீங்கள் வேலையே வரலையே. இல்லை 2 மடங்கு சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தை எது திரும்ப பேசணும். ஆமீன். பேச அதுதான் சொல்கிறேன். பேச அந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வராமல் இருக்க முடியாது. யோசுவா 1:8 படி கட்டாயமாக உங்கள் விசுவாசத்தை உங்கள் இருதயத்தில் நீங்கள் நம்புறீங்கன்றத அறிக்கை பண்ணும்பொழுது தான் அது செயலுக்குள்ளே வருது. தேவனே ஒளி உண்டாக கடவுதுன்னு அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா ஒளி ஆகியிருக்குமா உண்டாயிருக்காதா? ஆயிருக்கும். அவருக்கு அந்த வல்லமாக இருக்குது. சும்மா நினச்சாலே போதும், ஒளி நினச்சோடனே ஒளி வந்துடுச்சு. ஆனாலும் பேசுகிறாரு, நினச்சதை என்ன பண்ணுறாரு, ஒளி உண்டாவதாக கடவுதுன்னு சொல்கிறாரு. ஒரு காரியத்தையும் பேசுகிறாரு, சிருஷ்டிக்கிறார் பேசி தான். அதே தேவன் நம்ம என்ன சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம், அவரோட சாயலில் படைக்கப்பட்டிருக்கோம். அப்போ நம்ம பேசலாமா? அதே மாதிரி பேசலாமா? தாராளமாக பேச சொல்லி தான் இருக்கிறார். ஆமீன். பேசுங்க, சூழ்நிலையை பார்த்து பேசுங்க, தைரியமாக பேசுங்க. வார்த்தையை பேசும்பொழுது இன்னும் வல்லமை. மற்ற காரியத்தை பேசாமல் இருக்கிறது நல்லது. தேவையில்லாத காரியத்தை உங்களுக்கு தெரியலையா, இது இல்லையா, பிரச்சனையா, அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளை காத்துக்கொள்கிறோம். பிரச்சனை போராட்டம் இவங்க நம்மளை இழுக்கிறாங்க. இந்த பிரச்சனையை பேசுகிறதுக்கு அதை பேசுகிறதுக்கு நம்மளை ஒரு கலக்கத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு இழுக்கிறாங்கன்னா அந்த இடத்துல அமைதியாக இருந்துருங்களேன், தப்பிச்சிருவீங்க. கூட சேர்ந்து உங்கள் பிரச்சனையை கொஞ்சம் அப்படி, ஏன்னா அவங்க பிரச்சனையை சொல்ல உங்கள் பிரச்சனையை இங்கே கொண்டு வாங்கன்றாங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்கிறோம், பரிதாபப்பட்டு சொல்ல ஸ்லோவாக நம்ம பிரச்சனையை சொல்ல. ஆமாங்க நானும் இப்படி தாங்க ஆரம்பிச்சிங்களா, போச்சு. ஆமீன். ஸோ இந்த காரியங்களை ஞானமாக அமைதியாக இருந்து ஜீவனை மாத்திரம் பேசும்பொழுது நம்ம வழியை வாய்க்க பண்ண முடியும்னு யோசுவா 1:8 சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா தேவனோட வார்த்தை எப்பொழுதும் ஆவியும் சத்தியமாக இருக்குது. ஆமீன். யோவான் 6:63 அதை மாத்திரம் படிங்க. யோவான் 6:63. ஸ்தோத்திரம். சீக்கிரையா. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. அப்போ மாம்சமான பேசுகிற எந்த வார்த்தையும் எதுக்கும் உதவாது. ஆமீன். அதை விட்டுருங்க, தேவையில்லாத காரியங்களை பேசுகிறத விட்டுட்டு ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆமீன். ஸ்பிரிட் அண்ட் லைஃப். ஆமீன். அந்த வசனங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு
ஆவிக்குரிய காரியத்துக்குள்ளே தான் கொண்டு போகுது, உங்களுக்கு ஜீவன் கொடுக்குது. எந்தெந்த இடத்துல ஜீவன் இல்லாமல், ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல், விடுதலை இல்லாமல், சுகம் இல்லாமல் இருக்கிறோமோ அந்த இடத்துல விடுதலை உண்டாகுது, ஜீவன் உண்டாகுது. ஆமீன். இந்த வார்த்தையோட தன்மையை சொல்கிறேன் நான். இந்த வார்த்தை எப்பொழுதும் அதை நீங்கள் எந்தெந்த வார்த்தையை எடுத்து தியானிச்சிங்கனாலும் அந்த இடத்துல ஆவியானவர் இருக்கிறாருன்னு அர்த்தம். நீங்கள் ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து தியானித்து அந்த வசனத்தை விசுவாசித்து கொண்டு போயிட்டுருக்கிறீங்கன்னா அந்த வசனத்தில், அந்த இடத்துல ஆவியானவர் இருக்கிறார், அவரோட ஜீவன் இருக்குதுன்னு அர்த்தம். மத்தேயு 4:4 படிங்க. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனோட வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்றார். அப்போ நம்ம எதில் பிழைக்க முடியும்? வார்த்தையினால, அப்பத்தினால அல்ல, அவரோட வார்த்தையினால. தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம இப்போ பிடிக்க வேண்டியது எதுவுமே இல்லை, அவரோட வார்த்தை. எபேசியர் 6:17 ரட்சண்யம் என்னும் தலைசீராவை தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ரட்சண்யம் என்னும் தலைசீரானா என்னது? ஹெல்மெட்டா? இல்லை கிரீடம். ரட்சண்யம் என்னது? ரட்சிப்பு என்னும் ஹெல்மெட்டு, தேவ வசனம் என்னும் பட்டயம். இப்போ நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யத்தின் பிள்ளையாக மாறிட்டோம். கரெக்ட் தானே? ஞானஸ்தானம் பெறும்பொழுது இருளின் ராஜ்யத்தை காலி பண்ணிட்டோம். இருளின் ராஜ்யத்திலிருந்து அந்த இருளின் ராஜ்யம் வீடை காலி பண்ணிட்டு ஒளியின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இங்கே ஆண்டவரோட வந்தாச்சு. இப்போ ஆண்டவரோட வந்துட்டோம்னா இப்போ இருளின் ராஜ்யத்தோட நம்மளுக்கு போராட்டம் இருக்குமா? இருக்காதா? இருக்கும். அப்போ ஒளியின் ராஜ்யத்தில் வந்துட்டு நம்மளுக்கு போர்க்காலத்தில் வந்துட்டு நம்மளுக்கு அதுக்குரிய போர்க்காலத்துக்குரிய அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இல்லைன்னா என்ன ஆகும்? தேவையான கத்தி, என்ன சொல்கிறது, ப்ரொடெக்ஷன் ஷீல்டு அதெல்லாம் இல்லைன்னா என்ன ஆகும்? போர் ஆயுத வர்க்கங்கள் இல்லைன்னா அடிபடும். சும்மா அடிமாட்டம் போடுற காலி ஒன்று காலியாகிடும், இல்லைன்னா திருப்பி அந்த பக்கம் போய்டுறது. ஸோ இந்த காரியங்கள் ஞானமாக அமைதியாக இருந்து ஜீவனை மாத்திரம் பேசும்பொழுது நம்ம வழியை வாய்க்க பண்ண முடியும்னு யோசுவா 1:8 சொல்லப்பட்டிருக்கு. ஆமேன். யோவான் 6:63 அதை மாத்திரம் படிங்க. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. அப்ப மாம்சமான பேசுற எந்த வார்த்தையும் எதுக்கும் உதவாது, அதை விட்டுருங்க. தேவையில்லாத காரியங்களை பேசுறதை விட்டுட்டு ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனாயும் இருக்கிறது. ஸ்பிரிட் அண்ட் லைஃப். வார்த்தை எப்பொழுதும் அதை நீங்க எந்த வார்த்தை எடுத்து தியானிச்சீங்கனாலும் அந்த இடத்துல ஆவியானவர் இருக்கிறாருன்னு அர்த்தம். நீங்க ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து தியானிச்சு அந்த வசனத்தை விசுவாசிச்சு கொண்டு போயிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த வசனத்துல, அந்த இடத்துல ஆவியானவர் இருக்கிறார், அவரோட ஜீவன் இருக்குதுன்னு அர்த்தம். மத்தேயு 4:4 படிங்க. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனோட வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்றார். அப்ப நம்ம எதில் பிழைக்க முடியும்? வார்த்தையினால, அப்பத்தினால அல்ல, அவரோட வார்த்தையினால. தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம இப்போ பிடிக்க வேண்டியது எதுவுமே இல்லை, அவரோட வார்த்தை. எபேசியர் 6:17 ரட்சண்யம் என்னும் தலைசீராவை தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ரட்சண்யம் என்னும் தலைசீரானா என்னது? ஹெல்மெட்டா? இல்லை கிரீடம். ரட்சண்யம் என்னது? ரட்சிப்பு என்னும் ஹெல்மெட்டு, தேவ வசனம் என்னும் பட்டயம். இப்போ நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யத்தின் பிள்ளையாக மாறிட்டோம். கரெக்ட் தானே? ஞானஸ்தானம் பெறும்பொழுது இருளின் ராஜ்யத்தை காலி பண்ணிட்டோம். இருளின் ராஜ்யத்திலிருந்து அந்த இருளின் ராஜ்யம் வீடை காலி பண்ணிட்டு ஒளியின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இங்கே ஆண்டவரோட வந்தாச்சு. இப்போ ஆண்டவரோட வந்துட்டோம்னா இப்போ இருளின் ராஜ்யத்தோட நம்மளுக்கு போராட்டம் இருக்குமா? இருக்காதா? இருக்கும். அப்போ ஒளியின் ராஜ்யத்தில் வந்துட்டு நம்மளுக்கு போர்க்காலத்தில் வந்துட்டு நம்மளுக்கு அதுக்குரிய போர்க்காலத்துக்குரிய அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இல்லைன்னா என்ன ஆகும்? தேவையான கத்தி, என்ன சொல்கிறது, ப்ரொடெக்ஷன் ஷீல்டு அதெல்லாம் இல்லைன்னா என்ன ஆகும்? போர் ஆயுத வர்க்கங்கள் இல்லைன்னா மாட்டிக்கும், அடிபடும். சும்மா அடிமாட்டம் போடுற காலி ஒன்று காலியாகிடும், இல்லைன்னா திருப்பி அந்த பக்கம் போய்டுறது.